ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஹாப்பி சண்டே. ஆனால் அந்த சண்டேயில் வந்து நம்ம தூங்குவோம்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் தூங்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம எந்திரிச்சு வந்து காலைல டிஃபன் செய்யணும், மத்தியானம் சாப்பாடு செய்யணும். அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இதே வந்து நம்ம ஸ்கூல் டைம், பிள்ளைங்க ஸ்கூல் டைம், நம்ம வேலைக்கு போகிற டைம் தான் நம்ம டக்குன்னு எந்திரிச்சு நம்ம சமையல் பண்ணிடுவோம். ஆனால் அந்த சண்டே மட்டும் நம்ம என்ன செய்வோம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் தூங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் சுக்கா வந்து ரெடி பண்ணோம். அடுத்து வந்து கொஞ்சம் தயிர் வெங்காயம். அடுத்து எங்கள் ஊரில் கிளைமேட் வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால கொஞ்சம் சுட சுட சாப்பாடு செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சுட சுட சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே மதியானம் நாங்கள் சூடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். எங்கள் கிளைமேட் வந்து அப்படி இருக்கும். திடீர்னு சாரல் அடிக்கும், திடீர்னு வந்து காற்று அப்படி விறுவிறுன்னு அடிக்கும். அதனால் வந்து எங்கள் வீட்டில் மதியானம் சூடாக சாப்பாடு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்களா, மண்சட்டியில் வச்ச மணக்க மத்தி மீன் குழம்பு. ஆனால் வந்து எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி பொடி மத்தி தான் கிடச்சிச்சு. அதனால் வந்து நான் வந்து இப்போ பொடி மத்தியாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி வந்து இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு நல்லா வச்சு கமன்னு வந்து மத்தி மீனை வந்து குழம்ப வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்னொரு மீனுமே எடுத்திருக்கேன். அது என்ன மீன் பார்த்திங்கன்னா ஜிலேபி கெண்டை மீன். அந்த ஜிலேபி கெண்டை மீன் நான் ஏன் எடுத்தேன்னா, இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்மளுக்கு அடிக்கடி சளி பிடிச்சி கூட இந்த மீன் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மீன் எடுத்து இன்றைக்கி பொரிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என் பையன் வந்து மீன் சாப்பிடக்கூடாது. அதனால் தம்பிக்காண்டி கொஞ்சம் மட்டனும் எலும்பு எடுத்து கொஞ்சம் குழம்பா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தம்பிக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். அது நம்ம வந்து ஒரு பிள்ளையை விட்டுட்டு நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லா இருக்காதுல்ல, மனசு வேறு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தம்பிக்காண்டி கொஞ்சம் எலும்பும் மட்டனும் போட்டு மட்டன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சுட ரசம் இல்லாமல் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம். எப்பொழுதுமே நான்வெஜ் சாப்பிட்டா நம்ம ரசம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு எளிதில் வந்து ஜீர்ணிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சோத்தை பணிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வார்த்தையே இல்லை. பாய்.